அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஒரு 4 மாதங்களை புனித மாதங்கள் அப்படின்னு சிறப்பித்து கூறுகின்றான். அதில் ஒரு மாதம் தான் துல்ஹஜ். அல்ஹம்துலில்லா, துல்ஹஜ் பிறை கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பிறந்திருக்கும். நமக்கு இன்று மஹ்ரிப்க்கு ஆரம்பமாகும் பிறை 1. புனித மாதங்கள் 4 சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அந்த 4ல் முதலிடம்னா இந்த துல்ஹஜ் மாதம். ஏன் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புனா, இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமைகளான எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் அடங்கியிருக்கு. மிக முக்கிய கடமைகள் என்ன? தொழுகை 1, நோன்பு, ஜக்காத்து அதாவது சதக்கா, அதுக்கப்புறமா ஹஜ்ஜு. இப்போ மற்ற மாதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தொழலாம், டெய்லியும் நம்ம தொழுகை இருக்குது. அதே மாதிரி நோன்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கலாம். சதக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களிலும் சதக்கா கொடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹஜ்ஜை இந்த துல்ஹஜ் மாதத்தில் மட்டும் தான் பண்ண முடியும். அதனால தான் இந்த ஒரு மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது. எல்லா வணக்க வழிபாடுகளும் ஒரு சேர வரும் இந்த ஹஜ்ஜு மாதத்தில். அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 10 நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதல் 10 நாட்கள் மிக மிக சிறப்பு வாய்ந்த 10 நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் இந்த 10 நாட்கள் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். ஏதாவது ஒரு விஷயத்து மேலே, ஒரு பொருள் மீது அல்லாஹ் சத்தியம் இடுகின்றானா, நிச்சயமாக அந்த ஒரு விடயம் மிக மிக கண்ணியமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்கள் மீது சத்தியம் சொல்வதிலிருந்து இந்த நாட்கள் எந்த அளவுக்கு ஒரு புனிதமான நாட்கள் சொல்லிட்டு நம்ம புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே புனித மாதங்கள்னால் அந்த நாட்களில் அந்த மாதங்களை நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடாது? போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம், பாவங்கள் புரிய தடை செய்யப்பட்ட மாதங்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு மட்டும் இல்லை, அந்த காலத்தில் ஜாஹிலியா காலம் இருக்குது பார்த்தீங்களா, அப்பத்திலிருந்தே அரபிகளுக்கு மத்தியில் இந்த மாதங்கள் புனித மாதங்கள் சொல்லிட்டு தான் அவங்க போற்றி வந்தாங்க. அந்த ஒரு மாதங்களில் ரொம்ப கண்ணியப்படுத்தி வந்தாங்க. இன்று வரைக்கும் நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி வருகின்றோம். இப்போது துல்ஹஜ் மாதம் அல்ஹம்துலில்லா பிறந்து விடுது. இந்த முதல் 10 நாட்களில் நாம் ஒவ்வொரு அமலையும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க. இப்போ ரமதான் வந்தால் அந்த கடைசி 10 நாட்களில் நம்ம எப்படி மெனக்கெடுவோம்? எப்படியாவது அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைஞ்சிடணும், அதிக நன்மைகள் நாம் புரியணும், நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும், கூலிகள் கிடைக்கணும் சொல்லிட்டு நம்ம நிறைய அமல்களை செய்வோம். அதே போல தான் இந்த ஒரு 10 நாட்கள்லையும் நாம் கொஞ்சம் மெனக்கெடணும். அந்த 10 இரவுகள் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தான் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ அவ்வளவோ அதிகமாக அமல்கள் செய்யுங்க. அமல்கள்னால் எப்படி? ஒவ்வொரு தொழுகையையும் குறித்த நேரத்தில் தொழுவுங்க. வெறும் ஃபர்லான தொழுகையை மட்டும் தொழுவாமல் முன்பின் சுனத்துகள் இந்த 10 நாட்களையாவது கொஞ்சம் சேர்த்து தொழ ஆரம்பிங்க. அதே போல் உபரியான நஃபில் தொழுகைகள், தஹஜ்ஜுத் தொழுகை, துஹா தொழுகை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழ ஆரம்பிங்க. இந்த 10 நாட்களிலாவது கொஞ்சம் தொழ ஆரம்பிங்க. அதுபோல் குரானை அதிகமாக எடுத்து ஓதுங்க. இப்போ எப்படி ரமதான் மாதத்தில் நம்ம எவ்வளோ டைம் வந்தாலும் சரி குரானை எடுத்து ஓதுவோம்ல, அதே போல் குரானில் இருக்க ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து அது பொருள் உணர்ந்து ஓத ஆரம்பிங்க. அதிகமாக திக்ருகள் எடுங்க, துவாக்கள் செய்யுங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விற்கு மிக மிக பிரியப்பட்ட அமல்களாக இருக்கும். அதாவது எப்படின்னா, நீங்கள் வருஷத்தில் எல்லா நாட்களும் அமல்கள் செய்வீங்க, அது எல்லாத்தையும் அல்லாஹ் விரும்புகின்றான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எல்லாத்தையும் விட இந்த 10 நாட்களில் நீங்கள் செய்கிற அமல்கள் அல்லாஹ்விற்கு மிக விருப்பப்பட்ட அமல்களாக இருக்கும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை விரும்பினா என்ன நடக்கும்? எல்லாமே நன்மையாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம துவா செஞ்சாலே நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக கபூலாகும், நம்முடைய சோதனைகள் நீங்கும். இப்போது அல்லாஹ் விரும்பிய நாட்களில் நம்ம அந்த அமல்களை செய்யும்போது எக்ஸ்ட்ரா கூலிகள் கிடைக்கும். இதன் மூலமாக நம்முடைய பல வருட கஷ்டங்களை, பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல சந்தர்ப்பங்களை தருகின்றான். நாம் அந்த மாதிரி நாட்களில், அந்த மாதிரி நேரங்களில் அதிகமாக அமல்கள் செய்யணும், அதன் மூலமாக நமக்கு அதிகமாக கூலிகள் கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தினால்தான் இந்த ஒரு விஷயமும் இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பம் தான். இதை சரியாக நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகள் நீங்கும் இந்த 10 நாட்களுக்குள்ள. இப்போ இந்த 10 நாட்களுக்கு சொல்லிட்டு சிறப்பாக ஏதாவது துவாக்கள் இருக்கா?
அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 3 திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களில் அதிகமாக ஓதுங்க சொல்லி கற்று தந்துள்ளார்கள். அந்த 3 திக்ருகளுமே மிக மிக சிறப்பான திக்ருகள், எளிய திக்ருகள். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அது சொல்லணும், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3 திக்ருகளை அதிகமாக நீங்கள் ஓதுங்க இந்த 10 நாட்களில் சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்போது இந்த திக்ருகள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திக்ருகளாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 4 திக்ருகளை விட வேறு எந்த திக்ருக்கும் சிறப்பு இல்லை. அதாவது சிறப்பு வாய்ந்த திக்ருகளில் முதன்மையான இடம்னா இந்த 4 திக்ருகள் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு பிறகு தான் மற்ற திக்ருகள் எல்லாமே. பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச திக்ருகள் தானே சொல்லி நம்ம சாதாரணமாக நினைப்போம். ஆனால் மிக மிக பலம் வாய்ந்த திக்ருகள். அதனால தான் இந்த நாட்களிலும் இந்த ஒரு திக்ருகளை அதிகமாக ஓதுங்க சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துள்ளார்கள். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நீங்கள் ஓதுங்க, குரானை எடுத்து ஓதுங்க, திக்ருகளை ஓதுங்க, எல்லாமே செய்யுங்க. கூட இந்த ஒரு 3 திக்ருகள் அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த 3 திக்ருகளையும் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. தனியாக நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, உங்கள் அன்றாட வேலைகளுக்கு கூட இந்த ஒரு திக்ருகளையும் சேர்த்து கொள்ளுங்க, அதிகமாக ஓதுங்க. ஏன்னா நபியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்களில் இந்த திக்ருகளை கொஞ்சம் அதிகமாக ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா நிச்சயமாக அது மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கணும். இதை விட சிறந்த அமல் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இந்த துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களை நீங்கள் ஓதுற மாதிரி ஒரு அமல். இந்த ஒரு அமலை இறுக பிடிச்சிக்கிங்க. பிறகு நீங்கள் வழக்கமாக ஓதுகின்ற எல்லா துவாக்களையும் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் வீடியோக்களில் இந்த துல்ஹஜ் மாதத்தில் என்னெல்லாம் துவாக்கள் ஓதலாம், சிறப்பான திக்ருகள், துவாக்கள் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு வரேன். அது கூடவே இந்த ஒரு 3 திக்ரியை என்றைக்குமே நீங்கள் மறக்காதீங்க. தொடர்ந்து இந்த 3 திக்ருகளையும் ஓதிக்கிங்க. எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு கேட்டால் நபியாவர்கள் சொல்லியிருக்கிறாங்க 3 திக்ருகளை ஓதுங்க, அதிகமாக ஓதுங்க சொல்லியிருக்காங்க. இத்தனை எண்ணிக்கை அந்த மாதிரி சொல்லலை. அதனால் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தான். அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க, நீங்களே கணக்கு வச்சுக்கிங்க. ஒரு நாளைக்கு இத்தனை முறை ஓதணும் சொல்லிட்டு நீங்கள் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்கள் எடுத்து ஓதுறீங்க, ஒரு 100 முறை ஓதுறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் உங்களுக்கு ஆக போகுது. பொறுமையாக ஓதலாம், ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. இதோவே நீங்கள் நார்மலாக நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, கிச்சனில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லை கடையில் இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் ஓதுனா சுலபமாக இருக்கும். கணக்கில் இல்லாத ஒரு எண்ணிக்கையில் ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா உது செய்யணும்னு அவசியம் இல்லை, இதுக்கெல்லாம் ஈஸியாக நம்ம ஓதலாம், அதிக நன்மைகளை பெற முடியும். இன்னொரு விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த 3 திக்ருகளை இன்னும் ஒரு திக்ரை கொஞ்சம் அதிகமாக ஓதணும், இதை விட அதிகமாக ஓதணும். அந்த திக்ரு வேற எதுவுமே இல்லை, தக்பீர். தக்பீர்னா என்னது? அல்லாஹு அக்பர். அந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக ஓதிக்கிங்க. ஏன்னா சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கடை வீதிகளுக்கு செல்வாங்களாம், அவங்க போகும்போதெல்லாம் தக்பீரை ஓதிட்டே போவாங்களாம். அதனால் நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் சரி நீங்கள் தக்பீரை ஓதிக்கிங்க. அல்லாஹு அக்பர் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதால நம்மளுக்கு பெரிய மெனக்கெடலாம் இல்லை, ஈஸியாக சொல்ல முடியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் அந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போங்க. கடையில் நீங்கள் உட்காரீங்க, ஒரு கடையை நீங்கள் நடத்துகிறீங்க, அப்போ அந்த கடையில் உட்காந்துட்டு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு. இதன் மூலமாக அந்த நாட்களை சிறப்பாக கழித்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். கூடவே உங்கள் கடையில் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அல்லாஹ்வே நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கீங்க. மற்ற நாட்கள்லையும் இது போல நீங்கள் செய்யலாம். இந்த குறிப்பாக இந்த முதல் 10 நாட்களில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தக்பீரை ஓதிக்கிங்க. சிறப்பான துல்ஹஜ் மாதம் முதல் பிறை இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிப் முதல் பிறை உங்களுக்கு தென்படும். இன்றைக்கி பிறை உங்களுக்கு தென்படாவிட்டாலும் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் பிறையை. அப்படி பார்க்கும்போது பிறை பார்க்கும்போது ஓத வேண்டிய துவா ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு துவாவை அவசியம் ஓதிக்கிங்க. அதன் மூலமாக இந்த ஒரு மாதம் உங்களுக்கு பரக்கத் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். பிறகு மக்ரிப்க்கு பிறகு மக்ரிப் தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு 3 தஸ்பீஹ் கூட சுபஹானல்லாஹ் அதுவும் சேர்த்துக்குங்க. அதுவும் மிக சிறந்த ஒரு தஸ்பீஹ் தான், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை. ஒரு 100 முறை சொல்லிட்டு ஓதுங்க. இன்னும் அதிகமாக ஓதுனா இன்னும் உங்களுக்கு நன்மை. உங்களுக்கு டைமை பொறுத்து நீங்கள் அதிகமாக ஓதிக்கலாம். வெளியெல்லாம் போகும்போது தக்பீரை சொல்லிக்கிங்க. இனி வரும் 10 நாட்கள் இந்த 4 தக்பீர் உங்கள் நாவில் அதிகமாக உச்சரிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதன் மூலமாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு பரக்கத்தான நிம்மதியான ரஹாத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல். நார்மலாகவே நீங்கள் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் இந்த 4 தஸ்பீகை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் அந்த தஸ்பீகை ரொம்ப விரும்புவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பக்கூடிய வார்த்தைகள் இவை.
இந்த 10 நாட்களில் நீங்கள் சின்னதாக ஒரு அமலை செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நேசிக்கின்றான். அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த வார்த்தைகளை கொண்டு அவனை நினைவு கூறும்போது நிச்சயமாக இந்த வருடம் முழுக்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நாடிய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். அதை இனி வரும் நாட்களில் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடத்தோடு நீங்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.